ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் அஜீஷ் ஹெல்த் டிப்ஸ் சீரீஸ். தினமும் காலையில் ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிட்டா உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா? நம்ம பாரம்பரிய உணவு முறையில் பல வருடங்களாக பயன்படுத்தப்பட்டு வரும் நெய்யில் சில முக்கியமான கொழுப்பு சத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் நெய் நல்லது என்பதற்காக அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சரியான அளவில் நம்முடைய மொத்த உணவு முறைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்வதுதான் முக்கியம். அப்படியென்றால் தினமும் சிறிய அளவு நெய் எடுத்துக்கொள்வதால் கிடைக்கக்கூடிய 6 நன்மைகள் என்னென்ன இந்த வீடியோவில் பார்க்கலாம். பெனிஃபிட் 1, எனர்ஜி சப்போர்ட். நெய் நமக்கு எனர்ஜிக்கு தேவையான கொழுப்பை வழங்கக்கூடிய ஒரு உணவு. ஒரு சிறிய அளவு நெய்யை உணவில் சேர்த்து கொள்வது நம்முடைய டெய்லி எனர்ஜி இன்டேக்குக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம். குறிப்பாக காலை உணவில் சரியான அளவில் சேர்த்து கொண்டால் உணவுக்கு நல்ல ரிச்னஸையும் கொடுக்கும். பெனிஃபிட் 2, ஃபேட் சால்யபிள் விட்டமின்ஸ் அப்சார்ப்ஷன். நெய் போன்ற கொழுப்பு உணவுகள் கொழுப்பில் கரையும் சில விட்டமின்ஸை உடல் பயன்படுத்துவதற்கு உதவக்கூடிய டயட்ரி ஃபேட்டை வழங்குகின்றன. விட்டமின் ஏ, டி, இ, கே போன்ற ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ் இருக்கும் உணவுகளுடன் சிறிதளவு ஹெல்த்தி ஃபேட் சேர்ப்பது அந்த விட்டமின்ஸின் அப்சார்ப்ஷனுக்கு உதவக்கூடும். பெனிஃபிட் 3, டைஜஷனுக்கு சப்போர்ட். நெய் சிலருக்கு டைஜஷனுக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம். உணவில் சிறிதளவு கொழுப்பு இருப்பது டைஜஷன் ப்ராசஸில் ஒரு பங்கு வகிக்கிறது. ஆனால் எல்லாருடைய உடலும் ஒரே மாதிரி இருக்காது. நெய் சாப்பிட்ட பிறகு வயிற்றில் டிஸ்கம்ஃபர்ட் அல்லது செரிமான பிரச்சனை ஏற்பட்டால் அதை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பெனிஃபிட் 4, வயிறு நிறைவாக இருக்கும் உணர்வு. உணவில் ஃபேட் சேர்ப்பது மீலுக்கு நிறைவான உணர்வை கொடுக்க உதவலாம். அதனால் சிறிய அளவு நெய்யை நமது பேலன்ஸ்டு பிரேக்ஃபாஸ்டில் சேர்த்து கொண்டால் உணவு மிகவும் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கலாம். ஆனால் ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிட்டாலே வெயிட் லாஸ் ஆகும் என்று நினைக்கக்கூடாது. வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஓவரால் கலோரிஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மற்றும் முழு டயட் பேட்டர்ன் தான் முக்கியம். பெனிஃபிட் 5, பாரம்பரிய உணவு முறையில் ஒரு நல்ல அடிஷன். நெய் நம்முடைய பாரம்பரிய இந்திய உணவு முறையில் நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு உணவு. சாதம், பருப்பு, கிச்சடி, பொங்கல் போன்ற உணவுகளில் சிறிய அளவு நெய் சேர்ப்பது சுவையையும் டெக்ஸ்சரையும் அதிகரிக்கிறது. அதனால் ஹெல்த்தி பேலன்ஸ்டு டயட்டில் அளவோடு சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஃபுட்டாக நெய்யை பார்க்கலாம். பெனிஃபிட் 6, பாடிக்கு தேவையான டயட்ரி ஃபேட். நம்முடைய உடலுக்கு டயட்ரி ஃபேட்டும் தேவையான ஒரு மேக்ரோநியூட்ரியன்ட். அதனால் ஃபேட்டை முழுமையாக அவாய்ட் செய்வது அவசியம் இல்லை. ஆனால் எந்த ஃபேட், எவ்வளவு அளவு, எதற்கு பதிலாக எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். நெய்யை அளவோடு பயன்படுத்துவதோடு நட்ஸ், சீட்ஸ் மற்றும் அன்சாச்சுரேட்டட் பிளான்ட் ஆயில்ஸ் போன்ற பல்வேறு ஹெல்த்தி ஃபேட் சோர்ஸை உணவில் சேர்ப்பதும் நல்லது. அப்படியென்றால் நெய்யை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? நேரடியாக ஒரு ஸ்பூன் நெய்யை எடுத்துக்கொள்வது அவசியமில்லை. நமது காலை உணவில் இட்லி அல்லது தோசையுடன் சிறிதளவு, பொங்கலில் சிறிதளவு, பருப்பு சாதத்தில் சிறிதளவு, கஞ்சி அல்லது கிச்சடியில் சிறிதளவு சூடான உணவுடன் கலந்து எடுத்துக்கொள்ளலாம். நெய்யை தனியாக குடிப்பதை விட பேலன்ஸ்டு மீலின் ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்வது பிராக்டிக்கலான வழி. எந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளலாம்? நெய்யை காலையில் வெறும் வயிற்றில்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயமான விதி இல்லை. காலை உணவுடன் அல்லது உணவில் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு எந்த நேரத்தில் எடுத்துக்கொண்டால் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் அளவோடு பயன்படுத்தலாம். யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம்? பொதுவாக ஹெல்த்தி அடல்ட்ஸ் தங்களுடைய ஓவரால் டயட்டுக்கு ஏற்ற அளவில் நெய்யை உணவில் சேர்த்து கொள்ளலாம். ஆனால்
கொலஸ்ட்ரால் அதிகமாக இருப்பவர்கள், ஹார்ட் டிசீஸ் அல்லது வேறு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் உள்ளவர்கள் அல்லது மருத்துவர் டயட்ரி ஃபேட்டை கட்டுப்படுத்த சொல்லியிருந்தால் தினமும் நெய் எடுத்துக்கொள்வதற்கு முன்பு டாக்டர் அல்லது உங்களோட டயட்டீஷியனை அணுகுவது நல்லது. ஏனென்றால் நெய் சேச்சுரேட்டட் ஃபேட்டை அதிகமாக வழங்கும் உணவாகும். அதனால் அளவு மிக முக்கியம். இங்க ஒரு முக்கியமான விஷயம், தினமும் ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிட்டால் எல்லா ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் சரியாகிவிடும் என்பது உண்மை கிடையாது. நெய் ஒரு மேஜிக் ஃபுட் கிடையாது. பேலன்ஸ்டு டயட், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், புரோட்டீன், ஹோல் கிரெயின்ஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இவை எல்லாமே சேர்ந்துதான் ஓவரால் ஹெல்த்துக்கு முக்கியம். அதனால் தினமும் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கொண்டாலே உடம்பில் அற்புதமான மாற்றங்கள் நடக்கும் என்று நினைக்காமல் நெய்யை ஒரு ஃபுட்டாக மட்டும் பார்த்து உங்கள் தேவைக்கும் உணவு முறைக்கும் ஏற்ற அளவில் பயன்படுத்துங்கள். அளவோடு எடுத்தால் நெய் உங்கள் பாரம்பரிய உணவில் ஒரு டேஸ்டி அடிஷனாக இருக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற சிம்பிளான ஹெல்த் மற்றும் ஃபுட் இன்ஃபர்மேஷன் வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உணவே மருந்து, ஆரோக்கியமே முதல் செல்வம்.